नमस्ते राष्ट्रभाषा 2025 फेब्रवरी வர முக்கியமான क्वेश्चंस பார்க்கலாம். सूचना के अनुसार बदलिए கொடுத்திருக்க வார்த்தையை வேர்டை வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸை மாற்றணும். வ பச்சா பூக்கா ஹே, அந்த குழந்தை பசியாக இருக்குது. பூக்கா கே பதிலே பூக்குக்கா பிரயோக், பூக்காங்கிற வேர்டுக்கு பதிலாக பூக் அப்படிங்கிற பசி அப்படிங்கிற அந்த வார்த்தையை மாற்றி எழுதணும். அந்த வார்த்தையை போட்டு சென்டென்ஸை மாற்றி எழுதணுங்கிறாங்க. உஸ் பச்சேக்கோ பூக் லக்தி ஹே, அந்த குழந்தைக்கு பசி எடுக்குது அப்படிங்கிறாங்க. வ ஏ கபர் சுன்கர் சேகர்கோ துக் ஹுவா, இந்த நியூஸை கேட்டு சேகர் ரொம்ப சோகமாயிட்டான். துக்குக்கே பதிலே, துக்குங்கிற வார்த்தையை தூக்கிட்டு துக்கி அப்படிங்கிற வார்த்தையை பிரயோக் பண்ணும். பிரயோக்னா யூஸ் பண்ணுங்கங்கிறாங்க. ஏ கபர் சுன்கர் சேகர் துக்கி ஹுவா, இந்த நியூஸை கேட்டு சேகர் சோகமாயிட்டான். முझे बहुत प्यास लगती है, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படி. प्यास के बदले प्यासा का प्रयोग, प्यास அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக प्यासा அப்படிங்கிற வேர்டை பிரயோக் யூஸ் பண்ணுங்கங்கிறாங்க. मैं बहुत प्यासा हूँ அப்படின்னு மாற்றி எழுதணும். अध्यापक के आते ही छात्र उठ खड़े हुए, டீச்சர் வந்த உடனேயே மாணவர்கள் எழுந்து நின்னாங்க. ஜோஹி தியோஹி, டீச்சர் எப்போ வந்தாங்களோ அப்போயே பசங்க எல்லாம் எந்திரிச்சு நின்ட்டாங்க அப்படின்னு. ஜோஹி அத்தியாபக் ஆத்தே ஹே தியோஹி சாத்ரு உட் கடே ஹுயே, டீச்சர் வந்த உடனே மாணவர்கள் எழுந்து நின்னாங்க. பானி ஜமா ஹோத்தா ஹே மச்சர் பேதா ஹோத்தே ஹே, எங்கே தண்ணி எங்கே தண்ணி தேங்குதோ அங்கே கொசுக்கள் உற்பத்தி ஆகும். ஜஹாங்கே பதிலே வஹாங்கா பிரயோக் பண்ணுங்கங்கிறாங்க. ஜஹாங்கிற வார்த்தையை தூக்கிட்டு வஹாங்கிற வார்த்தையை போட்டு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜஹா பானி பேதா ஹோத்தா ஹே, ஜஹா பானி ஜமா ஹோத்தா ஹே, எங்கே தண்ணி ஸ்டோர் ஆகுதோ வஹா மச்சர் பேதா ஹோத்தா ஹே, அங்கே மஸ்கிட்டோஸ், அங்கே கொசுக்கள் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. मैंने उसे पैसा नहीं दिया, நான் அவங்களுக்கு மணி கொடுக்கல. क्योंकि मेरे पास पैसा नहीं था, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. क्योंकि के बदले इसलिए का प्रयोग பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்கிட்ட காசு இல்லை, ஸோ அதனால் நான் காசு கொடுக்கலன்னு மாற்றி எழுதணும். मेरे पास पैसा नहीं था इसलिए मैंने उसे पैसा नहीं दिया, क्योंकि के बदले इसलिएன்னு போடணும். तुमने किताब दी वो बहुत अच्छी थी, நீ ஒரு புக்கு கொடுத்தா அது ரொம்ப நல்லது. ஜோ புக்கு தும்னே தியே வ பகுத் அச்சின்னு போடணும். எந்த புக்கு நீ கொடுத்தியோ அந்த புக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். தும்னே ஜோ கிதாப் தி வ பகுத் அச்சி தி, எந்த புக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. वर्षा के समय, वर्षा के समय அப்படின்னா மழை பெய்யும் பொழுது கிசான் குஷ் ஹோத்தே ஹே, மழை டைமில் விவசாயி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. எப்போ மழை பெய்யுதோ அந்த டைமில் கிசான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஜப் வர்ஷா ஹோத்தி ஹே தப் கிசான் குஷ் ஹோத்தே ஹே. மேனே அச்சி தயாரி நகி கி, நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணலை. முझे புரஸ்கார் நகி மிலா, அதனால் எனக்கு புரஸ்கார் கிடைக்கல. அகர் இஃப், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா ஸோ எனக்கு அவார்டு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அகர் மே அச்சி தயாரி கர்த்தா தோ முझे புரஸ்கார் மில்தா, எனக்கு அவார்டு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜெய்சங்கர் பிரசாத் சேஷ்ட கவி ஹே வே அச்சே நாட்டக்கார் பி ஹே, ஜெய்சங்கர் பிரசாத் ஒரு நல்ல கவிஞர், அவர் நல்ல ஒரு நாடக ரைட்டரும், அது மட்டும் இல்லை ஒரு நாடக ரைட்டரும் கூட அப்படின்னு எழுதணும். ஜெய்சங்கர் பிரசாந்த் சேஷ்ட கவி ஹி நகி பல்கி அச்சே நாட்டக்கார் பி ஹே, அவர் அது மட்டும் இல்லை, இவர் ஒரு நல்ல கவிஞர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட அப்படின்னு சொல்லணும். நமக் சத்தியாகிரக இதிகாஸ் கா ஏக் கட்னா, நமக் சத்தியாகிரகங்கிற அந்த ரேலி வரலாற்றில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்வு. இதிகாசுக்கு அந்த மாறாக எதிகாசிக்குன்னு மாற்றி எழுதணும், அந்த வார்த்தையை மாற்றணும். நமக் சத்தியாகிரக ஏக்கு எதிகாசிக் கட்டுனா ஹே, இதிகாசுங்கிற வார்த்தையை தூக்கிட்டு எதிகாசிக்குன்னு போடணும்.
ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.